ஃபஸ்ட்டு நம்ம குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கிறலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு நல்லா கை நிறைய பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து எவ்வளோ போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறமேட்டு நல்லா தாராளமாக கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக மட்டும் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கிறலாம். வெங்காயம் வந்து நான் வந்து 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சு அப்படின்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய வெங்காயமே சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்ருங்க. ஏன்னா வந்துட்டு அந்த பூண்டு வந்து நம்ம லைட்டாக தான் வதக்கியிருக்கோம். அதனால் பூண்டும் அந்த வெங்காயமும் நல்லா வதங்கணும். அடுப்பு வந்து நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். ஏன்னா புளியெலாம் சேர்க்கறதுனால தக்காளி அதிகமாக சேர்த்திங்க அப்படின்னா புளியும் சேர்க்கும்போது ரொம்ப புளிப்பாகிடும். இப்போ கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துட்டு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூளும் அதோட குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாத்தூள்னால் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் கிட்ட மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. தனியாக இருந்துச்சு அப்படின்னா இது வந்துட்டு மொத்தமாக சேர்த்து அரைச்சது. அடுப்பு வந்து நல்லா சிம்மிலே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக மட்டும் வதக்கி விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் சேர்த்து நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இது தாங்க மசாலா, குழம்புக்கு தேவையான மசாலா. ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி வைக்கும்போது. இப்போ அதை அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமேட்டு கடுகு உளுந்தம் பருப்பு, கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறமேட்டு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மட்டும் வெந்தயம், அதோட ஒரு 1/2 ஸ்பூனுக்கு ஜீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, அதோட ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இதில் வந்து தக்காளி சேர்க்க தேவையில்லை. நம்ம அதிலே வந்துட்டு தக்காளி சேர்த்து அரைச்சிருவோம். அதனால் இதில் வந்து தக்காளி சேர்க்க தேவையில்லை. வெங்காயமே இதில் வந்து போடுறதுனா போடலாம், போடாமையும் கூட இருக்கலாம். ஆனால் வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதோட காரத்துக்காண்டி நான் வந்து 2 பச்சை மிளகா மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம்ல மசாலா, அதை சேர்த்துக்கோங்க. அந்த வெங்காயம் தக்காளி மசாலாத்தூள்லாம் சேர்த்து அரைச்சோம்ல அந்த பேஸ்ட்டு சேர்த்து லைட்டாக மட்டும் அந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்ஸி அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறலாம். தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக மட்டும் இது கொதி வரட்டும். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. சும்மா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கழித்து அடுத்ததெல்லாம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக கொதிச்சதுக்கப்புறமேட்டு நல்லா திக்காகிரும். அதோட புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சு நல்லா திக்கான புளி மட்டும் இப்போதைக்கு ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டு அந்த ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமேட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது வந்து நல்லா கொதிக்கணுங்க. அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. மூடி போட்டு மூடி வச்சுட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மீன் சேர்த்துக்கோங்க. இது வந்து லைட்டாக ரெட் கலரில் இருக்கும்ல, சங்கரா மீன் சொல்லுவாங்க, அது சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த மீன் வாங்கினாலுமே இதே மாதிரி செய்யுங்க. எல்லா மீனுமே இதே மாதிரி மசாலா அரைச்சி செஞ்சோம் அப்படின்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். மீன் சேர்க்கும்போது அடுப்பு வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. மீன் சேர்க்கும் போதே வந்து நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு ரொம்ப கொதிச்சிச்சு அப்படின்னா மீன்லாம் உடஞ்சி போயிடும். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டு ஒரு 1/4 கப்பு மட்டும் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. தேங்காய் நல்லா திக்காக அரைச்சி அதோட கொஞ்சமாக மட்டும் பால் புழிஞ்சு அதை சேர்த்துக்கோங்க.
இப்போ டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு உரப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சிருச்சு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான மீன் குழம்பு ரெடிங்க. கண்டிப்பாக எந்த மீன் வாங்கினாலும் இதே மாதிரி செய்யுங்க, சூப்பர் டேஸ்ட்டாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.